அவரும் அங்கே தான் இருக்காரு. அவர் எந்த போலீஸும் எதுவும் அரெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காரு. எனக்கு குழந்தை நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுத்தா போதும், அவ்வளோதான். எனக்கு என் புள்ள எனக்கு நல்லா வந்தால் போதும். மீது எதுவும் வேணாம். அவன் வீட்டு பணம் வேணாம், யாரும் வேணாம். நான் பெத்த புள்ள எப்படி இருந்தால் அதுமாரி என் புள்ள வந்தால் போதும். எனக்கு பணம்னா எனக்கு வேணாம், பணமே வேணான்றல. என் பிள்ளை ஹாஸ்பிட்டல் வந்து செலவு பண்ணி என் பிள்ளை நல்லபடியாக எனக்கு அனுப்பிச்சி விட்டா போதும். விழாக்கம் அறிவிச்சிருக்குச்சியா. விழாக்கம்மா தான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வரணுமா டாக்டர். விழாக்கம்மா பண்ணி விட்டு டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு உன் குழந்தை இட்டு போ அப்படின்றாங்க. காப்பாற்றிடலான்ட்டாங்க. மனைவி பரவாயில்ல. இந்த முடி அந்த சதையோடு அப்படியே இவ்வளோ அகலம் எடுத்துட்டு இருக்குது சார். ரெண்டு தொடையுமே அப்படியே சிப்பு சிப்பாக ஆக்கி வச்சுக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது சார். அவங்க ஒன்றும் பயப்பட வேணாம், விழாக்கிழமை அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம், உங்கள் குழந்தை மாரி தான் நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆமாம், எனக்கு கோரிக்கை குழந்தை நல்லான்னா பெஸ்ட்டு, அதுதான் இப்போ எதிர்பார்க்குறோம். மீதி எதுவும் நான் சொல்லலை சார். அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுதான் மெயின் சார். அதெல்லாம் நாங்களாம் அதை பற்றிலாம் பேசலாம் இல்லை சார். பணம் அது இது இதை பற்றிலாம் எதுவுமே பேசலை சார். எங்களுக்கு குழந்தை நல்லா இருந்தாவே அது கடவுள் கொடுத்த வரோம், அதான்.